ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஃபைட்டர் எஃப்எஃப். இப்போ என்கிட்ட இருக்கிற கிரேட்ஸ் தான் ஓப்பன் பண்ண போகிறோம். அட்லீஸ்ட் ஒரு 5 இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இது கிரேட்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு போகலாம். அதிகமாக இருக்கிறதோட இப்போ கொஞ்சம் அதிகமாக இல்லைனாலும் கொஞ்சம் தான் இருக்குது. இங்கே வருங்க, இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறமேட்டு சொல்கிறேன். லைட்டாக தான் இருக்கும். நான் டாப் அப் பிளேயர் இல்லை, இப்போயே சொல்லிட்டேங்க, டாப் அப் பிளேயர் இல்லை, சரிங்களா? சரின்னு சொல்லிட்டு இப்போ கிரேட்ஸுக்கு வந்துட்டு கிரேட்ஸ்லலாம் வந்துட்டு கொஞ்சம் தான் இருக்கும். இப்போ பாருங்க 6 தான் இருக்குது. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா 158 34 இருக்குது. ஃபஸ்ட் எடுத்தோடனே இதில் ஓப்பன் பண்ணால் போன்ஃபயர் கிடச்சிச்சு, சரிங்களா? அடுத்து இந்த லூட் அவுட்டில் கிரியேட்டில் பார்த்தா 12க்கு 12 கிடச்சிச்சு. சரின்னு இதில் 158ல் ஃபஸ்ட்டு 99. இதில் பாருங்கள் 89,500. பாருங்க அப்படியே முதல்ல சேஞ்ச் ஆகிடுச்சு. இதில் பார்த்தா மொத்தமாக வந்துட்டு 81,700. பார்த்தீங்களா? மொத்தமாக இப்போ பாருங்க என்கிட்ட எவ்வளோவில் இருந்தேன், 400 என்னமோ இருந்தேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு 1,72,625 இவ்வளோ காயின் வந்திருக்கு கைஸ். இதெல்லாம் ஓப்பன் பண்ணுறேன். இது எதுக்குன்னு தெரியல. அட்லீஸ்ட் வந்துட்டு கன் இருந்தால் தானே இருக்கிறதுக்கு. அதுக்கு இது பாருங்க, ட்ரெஸ்ஸு கிரேட்டு கொஞ்சம் இருந்துச்சு, அது 2 3 பண்ணிட்டேன். அதில் வந்துட்டு வரல. சரின்னு சொல்லிட்டு இதில் ஒன்று இருந்துச்சு, 134 வந்துச்சா அந்த இது. சரி நம்ம வந்துட்டு மேஜிக் கியூப் எடுத்துடலான்னு சொல்லிட்டு மேஜிக் கியூப் எடுக்கிறதுக்கு போனேன் கைஸ். இங்கே பாருங்க 96 இருக்குது. சரி சொல்லிட்டு இது 96 இருக்கே, இன்னும் ஒரு 4 தானே கிடச்சிருன்னு சொல்லிட்டு ஸ்டோரில் போனேன். ஸ்டோரில் போயிட்டு பார்த்தா 40க்குன்னு போட்டு மேக்ஸில் போட்டால் எங்கடா வந்துருச்சா? மேக்ஸில் போட்டேன் 3 தான் வந்துச்சு. இன்னொன்று வந்துட்டு இப்போ தான் இருங்க, கொஞ்ச நேரம் கழித்து நான் இன்னொன்று சேர்ப்பேன். அதையும் வீடியோவில் லாஸ்ட்டில் போடுறேன், ஓகேங்களா? இப்போ இன்னும் ஒன்று கிடச்சிருச்சுன்னா நான் வந்துட்டு எதை வாங்கலான் இருக்கேன் தெரியுங்களா? இன்னொன்று இருக்கும்ல, அதை வாங்கலான் இருக்கேன். நான் இப்போதைக்கு அதை வாங்குகிறேன், ஏன்னா அடுத்த இதில் வந்துட்டு அதில் வந்தால் தான் வரட்டும். ஸோ அது வாங்கலான் இருக்கேன். அப்புறம் வேறு இது அவ்வளோதான், ஓகேங்களா? அந்த இது மாதிரி வாங்கலான் இருக்கேன். வேறுங்க இந்த ட்ரெஸ்ஸில் வந்துட்டு இது வாங்கலான் இருக்கேன். லாஸ்ட்டில் கீழே வந்துட்டு இருங்க ஒரு நிமிஷம், நான் டச் காமில் அது ஒரு கிரியேட் மாதிரி இருப்போம். அது பார்க்குறதுக்கே வந்துட்டு ஒரு நாள் ஃபிஷ்மேன் இருப்பாங்கள்ல வயசு, அது மாதிரி இருந்துச்சா. சரி அதுவும் நல்லா தான் இருக்குது, எலும்பு கூடலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையே வாங்கலான் இருக்கேன். அது வந்துடுச்சு கைஸ். இப்போ வந்துட்டு பாருங்க அப்படியே கட் எடுத்து போயிருப்பேன். இங்கே பாருங்க 99 கரெக்டாக இருக்கா? என்கிட்ட இது பார்த்தா 69 இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இப்போ 40க்கு ஒன்று வாங்கிட்டு இப்போ பாருங்க போயிட்டு மேஜிக் கியூப் அன்லாக் பண்ணும்போது அப்படி ஒரு 90 இது அது பேர் என்ன, இப்போ இருக்கிறவங்களுக்கு 2K கிட்ஸ்க்குலாம் தெரியாது, ஃப்ரீ ஃபயர் ஃபஸ்ட்டு விளாண்டவங்களுக்கு தான் தெரியும். அப்படி இருக்கும் மேஜிக் கியூப் வாங்கினோன்னே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இதோ அந்த ட்ரெஸ் தான் பாருங்கள், இது 3வது ரோல கிரியேட் மாதிரி இருக்குல்ல, இதோ இந்த ட்ரெஸ் தான் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இதையே நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அதே பர்ச்சேஸ் பண்ணும்போது கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு வரும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? ஃபஸ்ட் நீங்கள் ஏதாவது ஓல்டு பிளேயர்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஷேர் போட்டு கமெண்ட்டில் வந்துட்டு சூப்பர் ப்ரோன்னு அனுப்பிச்சுடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ. சும்மா கிரியேட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் இதுக்கும் தான் கூப்பிட்டேன். அடுத்த வீடியோ சாரி ஃபார் த லேட் கைஸ், ஏன்னா இவ்வளோ நாளாக வந்துட்டு ஸ்கூல் போயிட்டு இருந்தேன். இங்கே வேறு ஸ்கூல் வேறு அர்ஜென்ட்டானால வந்துட்டு ஸ்கூலில் வந்துட்டு செம்ம ஒர்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க, ஓகேங்களா? இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.